ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் அன்னைக்கு லீவுன்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 9 o'clock தான் எழுந்திரிச்சோம். சரி எழுந்திரிச்சோன்னே ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லி பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைக்கறி தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் கடலையை வேக வச்சுட்டு காஃபி போட்டு ரிலாக்ஸாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட்டு வரலான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு காஃபி போட்டேன். கடலையை நைட்டே ஊற போட்டுட்டேன். ஏன்னா வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் நிறைய ரெசிபிஸ் செய்ய சொல்லி கேட்பாங்க. அதனால் ஆப்பம் கடலைக்கறி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஆப்பத்துக்கு கடலையும் ஊற போட்டுட்டேன். ஸோ காலைல எழுந்திரிச்சிட்டு காஃபி போட்டு கடலையை நல்லா வேக போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கடலைக்கறிக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கடலைக்கறி எப்படி செய்கிறது அப்படின்றத கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்து எப்படி செஞ்சேன்றதை ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும். புட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை இட்லி வெறும் ஆப்பத்துக்கு மட்டும் சாப்பிட்லான்னு கிடையாது. புட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்களேன். தோசை இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும். எப்போவுமே சாம்பார் சட்னி இதே செய்யாமல் ஒரு வாட்டி கடலைக்கறி செஞ்சு பாருங்கள். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆப்பம் சுட்டுடலான்னு சொல்லிட்டு கடலைக்கறியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆப்பத்துக்கு மாவு வந்து எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. அந்த ரேஷியோவில் நான் போடுவேன். அதுக்கப்புறம் மதியானம் லன்ச் என்னன்னு கேட்டால் மட்டா ரைஸ் தான் ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி. சரி இது ரொம்ப நேரம் ஊறணும், ஏன்னா அது வந்து சாதாரணமாக வேகாதில்ல. அதனால காலையில் அதையும் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இந்த ஆப்ப மாவில் நல்லா சோடா மாவுலாம் போட்டு, அப்போ தான் சோடா மாவு போட்டால் தான் நல்லா உப்புசமாக வரும். ஸோ போட்டுட்டு ஆப்பம் சுட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வந்ததுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரேஷியோ என்னன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சூப்பராக ஆப்பம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் சூப்பராக சுட சுட ஆப்பம் சுட்டு ரிலாக்ஸாக நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா அக்கா பசங்க வந்திருந்தாங்க. அக்கா எலெக்ஷன் டியூட்டிக்கு போனதுனால பிள்ளைங்களுக்கு டிஃபன் நம்ம கொடுத்துடலான்னு சொல்லி இங்கே வர சொல்லியிருந்தேன். பெரியவன் டிவி கேக் ஓட்டு போட்டு வந்து எங்கள் எல்லாரையும் டிவி கேக் தான் போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் நெத்தானியலும் ஆப்பம் பால் சாப்பிட்டாங்க. இவன் வந்து கடலைக்கறி, இவனும் என் ஹஸ்பண்டும் கடலைக்கறி சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். 2 பேரும் செம்ம கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிவி கேக்கு தான் போடணும், டிவி கேக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து இந்த நடிகர்கள்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி ஸோ கிளம்பி ஓட்டு போட போயிட்டு வந்தாச்சு. ஓட்டு போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் அம்மாவை பாருங்க, உதயசூரியன் கையில் காமிக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு, ஜூஸ் குடித்தப்ப எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நாட்டோட கடமையை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டோட கடமையை செய்கிறதுக்காக ஃபிஷ் வாங்கலான்னு போனேன். ஆனால் ஃபிஷ் கிடைக்கல. அதனால் எறா வாங்கிட்டு எறா குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான எறா குழம்பு வச்சேன். இது கன்னியாகுமரி ஸ்டைலில் நான் செஞ்சேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி செய்கிறது, கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கேரளாவில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நிறைய கன்னியாகுமரி ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எறா குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எறா எடுத்து அதை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு தவா ஃப்ரை பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அப்புறம் குழம்ப தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் எறா ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் தேங்காய் சம்மந்தி வச்சுருந்தேன். பப்படம் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.